தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியல் நகர்வுகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக சட்டமன்ற சமன்பாடுகளை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் முனைப்பில் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்களும் கசிந்து வருகிறது. இதுவரை தனித்து நிற்பதில் உறுதியாக இருப்பதாக கூறிய விஜய், கரூரில் நடந்த துயர சம்பவங்களை தொடர்ந்து பெரிய கட்சிகளின் ஆதரவு மற்றும் உள்கட்டமைப்பு தேவை என்ற அடிப்படையில் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருக்கலாம் என்றும் சிந்திக்க வைக்கிறது. இந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமையான மற்றும் ஆச்சரியமூட்டும் இடப்பங்கீட்டு திட்டத்தை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது. கசிந்துள்ள தகவலின் அடிப்படையில 3 கட்சிகளின் தொகுதிகளை பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். மொத்தம் பாத்தீங்கன்னா 234 தொகுதி. அதுல பாத்தீங்கன்னா அதிமுக 100 தொகுதியிலும், தமிழக வெற்றி கழகம் 100 தொகுதியிலும், பாஜக பாத்தீங்கன்னா 34 தொகுதி. இந்த மெகா கூட்டணியின் மிக முக்கியமான மற்றும் சிக்கலான அம்சமாக இருப்பது முதலமைச்சர் பதவி குறித்த ஒப்பந்தம் தான். வழக்கமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளைப் போல அல்லாமல் இங்கு முதலமைச்சர் வேட்பாளர் முன்கூட்டியே அறிவிக்கப்படாமல் ஒரு புதிய அணுகுமுறை கையாளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணியில் அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சியின் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. அதிக இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகும் கட்சி தவிர 2வது அதிக இடங்களை பெறும் கட்சியின் தலைவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்றும் பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிபந்தனையின் மூலம் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரு கட்சிகளுக்கும் முதலமைச்சர் பதவிக்கான சமமான வாய்ப்பை அளித்து அவர்களை தீவிரமாக பணியாற்ற வைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. பாஜக தேசிய அளவில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதால தமிழகத்தில் வலுவான ஒரு கூட்டணி உருவாக்க தீவிர முயற்சியும் எடுத்து வருகிறது. அதிமுக தலைமையில் பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை பாஜகவிற்கு உள்ளது. விஜயும் பாஜகவின் தேசிய பலத்தையும் அதிமுகவின் மாநில ரீதியான தேர்தல் எந்திரத்தையும் பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதாகவும் தனது கட்சியின் வேட்பாளர்களுக்கு 100 தொகுதிகளை பெற்று அதன் மூலமாக முதல்வர் வாய்ப்பை தேடலாம் என்றும் கணக்கு போடுவதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை எல்லாம் நல்லபடியாக அமைந்தால் 2031ல் தனித்து தமிழக வெற்றி கழகம் போட்டியிட வாய்ப்பும் உள்ளது. இந்த மூவர் கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அது தமிழக அரசில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமையும். குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இது ஒரு கடுமையான சவாலை உருவாக்கும். ஆனால் அதே நேரத்துல 5 வருடத்திற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி 100 தொகுதிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு புதிய கட்சியுடன் சமரசம் செய்வது குறித்து தொண்டர்கள் மத்தியில விவாதங்களும் எழலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல்ல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை, விஜய் மற்றும் அதிமுக இறுதி முடிவாக என்ன எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் உறுதி என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சு வராங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.